இதுதான் சங்குப்பூ செடி. சங்குப்பூ பூத்துருக்கு பாருங்கள். ஜாடியில் தான் நட்டு வச்சுருக்கோம் இந்த சங்குப்பூ செடியை. இதில் இந்த கலர்லேயும் இருக்குது, வெள்ளை கலர்லேயும் இருக்குது. இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பூ. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் டீ போட்டு குடித்தா சுகர் லெவலை குறைக்கும், கொலஸ்ட்ரால் குறைக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த பூவை பறித்து ஒரு டீ தயாரிக்கலாம் வாங்க. ஒரு 10-15 பூ பறித்து வச்சுருக்கோம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் தண்ணி வச்சு ஒரு லெமனும் தேவைப்படுது. ஒரு 1/2 லெமன். தண்ணி சூடேறந்ததும் இந்த பூவை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்த உடனே அந்த கலர் நல்லா மாறி வருது பாருங்கள். அதை எடுத்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டின அந்த சாறில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி கலந்து விட்டுக்கலாம். இந்த டீ டெய்லியும் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த சங்குப்பூ கிடச்சதுன்னா விடாதீங்க. எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து இந்த டீயை தயாரித்து சாப்பிடுங்க. தினமுமே இந்த டீயை சாப்பிட்லாம்.